புதுச்சேரி மாநிலம் ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அதன் ஒரு பகுதியாக சேதராப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி பாஜக பிரமுகர்கள் நாகரத்தினம், தங்கராஜ், புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று தேசிய ஜனநாயக கட்சியின் பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், பொதுமக்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து தங்களை இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட 4 மாட வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுவீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது விஐசி குரூப்ஸ் தம்பிகள் ஏற்பாட்டில் ஆளுயர பிரம்மாண்ட மாலை அணிவித்து வரவேற்பு வழங்கப்பட்டது. மேலும் செல்லும் அனைத்து இடங்களிலும் வேட்பாளர் ரவிக்குமாருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இங்க ஒரு நிமிஷம். ஏம்பலம் தொகுதியில் கை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முன்னதாக அவருடைய குலதெய்வமான கிருமாம்பாக்கத்தில் உள்ள முன்னணி வீரன் கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சுவாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது கிருமாம்பாக்கம் பெட்டு பகுதியில் உள்ள பொதுமக்கள், இளைஞர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளர் கந்தசாமிக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து கை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தனர். அப்பொழுது கந்தசாமி பேசுகையில், ஆதிதிராவிடர் மக்களுக்கு உள்ளது போல் ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச திட்டத்தை கொண்டு வருவேன். அதேபோல் தொடர்நோய் உள்ள பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்களுக்கு மாதாந்திர நிதி உதவி அளிக்கப்படும். கிருமாம்பாக்கம் ஏரிக்கரையை சுற்றுலா தலமாக மாற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும். வீட்டுமனை இல்லாத குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பணிகளை நிறுத்தி வைக்கப்பட்ட மற்றும் மூடப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தை விரைவில் சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும்.
சாலை வசதி, நல்ல குடிநீர், வடிகால், வாய்க்கால் போன்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்படும். மேலும் ஏம்பலம் மற்றும் கிருமாம்பாக்கம் பகுதியில் 1000 குடும்பங்கள் குடியிருக்கும் சமத்துவபுரம் அமைக்கப்படும். கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், சேலியமேடு பகுதியில் விவசாய உற்பத்தி பொருள் நியாய விலை விற்பனை கூடம் அமைக்கப்படும். படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும். கரிக்கலாம்பாக்கம் மற்றும் கிருமாம்பாக்கத்தில் ஒரு உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். அனைத்து கிராமங்களிலும் புதிதாக நூலகம் மற்றும் விளையாட்டு திடல் அமைத்துக் கொடுக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடன் வழங்கி ஆண்டிற்கு 50,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். தொகுதியில் மகளிர் தொழில் பயிற்சி கூடங்கள் அமைத்து அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வாழ்வாதாரத்தை உயர்த்தப்படும். உள்ளூரில் இருக்கும் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். கிராமங்களில் சிறுவர் பூங்காக்கள் மற்றும் கலையரங்குகள் அமைத்து தரப்படும். மகளிர் கல்லூரி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, மகளிர் உறைவிட பள்ளி அமைக்கப்படும். விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு நிதி வழங்கப்படும். மீனவ மக்களை பொறுத்தவரை மீனவர் கிராமங்கள் அருகிலேயே பெட்ரோல் பங்க் அமைத்து அவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்கப்படும். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் பொருட்டு மீன்பிடி துறைமுகம், தூண்டில் வளைவு, மொத்தத்தில் ஏம்பலம் தொகுதி ஒரு சிறந்த முதன்மை தொகுதியாக மாற்றுவதே என்னுடைய கடமையாக எடுத்துக்கொள்வேன் என முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் அனல் பறக்கும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இன்று காலை முதலே கவுண்டன்பாளையம், விவிபி நகர், பெரியார் நகர், ஜவஹர் நகர், பூமியான்பேட்டை, புதுப்பேட்டை மற்றும் செல்லபெருமாள்பேட்டை உள்ளிட்ட தொகுதியின் முக்கிய ஊர்களில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் புடைசூழ வீடு வீடாக சென்று பிரபாதேவி வீரராகு தனது கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். செல்லும் இடமெல்லாம் தொகுதி மக்கள் அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்புடனும் ஆதரவு தெரிவித்தனர். குறிப்பாக பெண்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் தொகுதியின் அடிப்படை வசதிகளை சீரமைப்பதே தனது முதன்மை நோக்கம் என அவர் பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தார். தேர்தல் களம் நிறைவடையும் இறுதி நேரத்தில் நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் அவர் மேற்கொண்ட இந்த மாபெரும் பேரணி உழவர்கரை தொகுதியையே அதிர செய்தது. முதன்மை தொகுதியாய் மாற சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு அவர்களை ஆதரிப்பேன். உங்கள் சின்னம் சிலிண்டர். உழவர்கரை தொகுதி பொதுக்குழு சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு அவர்களை ஆதரிப்பேன். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களுக்கும் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டின் சகோதர மாநிலமான புதுச்சேரிக்கு வந்துள்ளேன். தேர்தல் தேதிகள் மாறலாம், ஆனால் மக்களின் உணர்வுகள் மாற்ற முடியாது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வாழ்ந்த மண்ணில் பேசுவதில் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். தமிழின் மரியாதை, அடையாளம் மற்றும் உரிமைகளை காக்க வேண்டியது அவசியம் என்றும், தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் எண்ணமே புதுச்சேரியிலும் இருப்பதாகவும், சங்கி கூட்டத்தை விரட்டியடிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் முழக்கம் எழுப்பினார். மேலும் ஆளுநர் மூலமாக ரங்கசாமியை பொம்மை முதலமைச்சராக வைத்திருக்கிறார்கள். புதுவையில் ஆளினால் ஆளுநர் என குற்றம் சாட்டிய அவர், தமிழ்நாட்டில் இருந்த அடிமை ஆட்சி போலவே இங்கும் நிலைமை உள்ளது என்று ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியை விமர்சித்தார். ரங்கசாமி பதவிக்காக மாறி மாறி செல்வார். பாஜக மீதுள்ள பாசத்தால் புதுச்சேரி மக்களுக்கு துரோகம் செய்தது நியாயமா என கேள்வி எழுப்பிய அவர், உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாதது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார்.
தமிழ்நாட்டில் செயல்படுத்தும் திராவிட மாடல் திட்டங்களை இங்கும் செயல்படுத்துவோம். புதுச்சேரிக்கு மாநில தகுதி பெற்றுத்தர பாடுபடுவோம் என உறுதியளித்தார். மேலும் ஆதரவற்ற முதியவர்கள் வாழ மகிழ்ச்சி இல்லங்கள் அமைக்கப்படும். காரைக்காலை நெற்களஞ்சியமாக மாற்றி தானிய கிடங்குகள் தொடங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தும் திராவிட மாடல் திட்டங்களை இங்கும் செயல்படுத்துவோம். புதுச்சேரிக்கு மாநில தகுதி பெற்றுத்தர பாடுபடுவோம் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் மதசார்பற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பு மற்றும் அண்ணா சாலை அருகே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், புதுவை மக்கள் வெறுப்பு அரசியலுக்கு இடம் தர மாட்டார்கள். அப்படிப்பட்ட புதுவையில் பாசிச பாஜக சக்திகளின் ஊடுருவல் அதிகமாகிவிட்டது. மக்கள் விரோத திட்டங்களை சோதித்து பார்க்கும் இடமாக புதுவையை பாஜக மாற்றி வருகிறது. பாஜகவின் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திவிட்டனர். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர். இளம் தலைமுறை எதிர்காலத்தை கெடுக்கும் திட்டங்களை ஒவ்வொன்றாக புதுவையில் அமல்படுத்தி வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். பாஜகவின் எந்த சதி திட்டத்தையும் தமிழகத்தில் நுழைய விடாமல் ஸ்டாலின் தடுத்து வருகிறார் என கூறிய உதயநிதி, புதுவை மண் சுயமரியாதை மண் என்பதை இந்த முறை நிரூபித்து காட்ட வேண்டும். மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒன்றாக கூட்டணியாக இருந்தால் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இரட்டை என்ஜின் ஆட்சி என மோடி கூறுகிறார். டபுள் என்ஜின் ஆட்சியால் புதுவைக்கு ஏதாவது வளர்ச்சி திட்டம் வந்துள்ளதா? உரிமைகள் கிடைத்துள்ளதா? திராவிட என்ஜின் என்ற சிங்கிள் என்ஜின் மூலமாக இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழகத்தில் ஸ்டாலின் கொடுத்துள்ளார் என்றும் உதயநிதி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அதிமுக தோளில் ஏறி நின்று பாஜக சவாரி செய்வது போல புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் தோளில் ஏறி நின்று பாஜக சவாரி செய்கிறது. புதுவை மக்கள் மீது ஒன்றிய அரசுக்கு அக்கறை இருந்திருந்தால் மக்களின் கோரிக்கையான மாநில அந்தஸ்தை வழங்கினார்களா? 16 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் மாநில அந்தஸ்தை வழங்கவில்லை. மோடியால் செய்ய மனசில்லை. தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி மூலம் கண்ட்ரோலில் வைப்பது போல புதுவையை கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பாஜக நினைக்கிறது. புதுவையில் கவர்னர் கையில்தான் அனைத்து அதிகாரமும் குவிந்துள்ளது. மாநில அந்தஸ்து கிடைத்தால் கவர்னருக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விடும். கவர்னரை வைத்தே புதுவையை ஆளலாம் என பாஜக நினைக்கிறது. சட்டசபையில் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக கவர்னரே வெளிநடப்பு செய்துள்ளார். புதுவையில் அனைத்து விஷயத்திலும் கவர்னரின் தலையீடு உள்ளது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு மதிப்பில்லை. ஒன்றிய அரசு நியமிக்கும் கவர்னர்கள் தான் அனைத்தையும் தீர்மானிக்கின்றனர். புதுவையை டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகின்றனர் என்றும் உதயநிதி பேசினார். இந்த நிலையை மாற்ற நீங்கள் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரட்டியடிக்க போவது போல புதுவையிலும் அந்த கூட்டணியை விரட்டியடிக்கும் நேரம்தான் இந்த தேர்தல் என்றார் உதயநிதி. புதுவை அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டு ஆட்சி அமைந்த ஒரே ஆண்டில் 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழக தாயுமானவர் திட்டம் மூலம் முதியோருக்கு ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும். புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும். AFT, பாரதி, சுதேசி ஆலைகள் திறக்கப்பட்டு ஜவுளி பூங்கா அமைக்கப்படும். என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசால் மூடப்பட்ட அரசு நிறுவனங்கள் திறக்கப்பட்டு நவீனமயமாக்கப்படும். புதுவையிலும் பெண்களுக்கு விடியல் பயண திட்டம் செயல்படுத்தப்படும். நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் கட்டப்படும். புதுவையில் இருமொழி கொள்கை அமல்படுத்தப்படும். மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். விளையாட்டுத்துறை மேம்படுத்தப்படும். 10 ஆண்டுகளுக்கு மேல் நிறுத்தப்பட்டுள்ள வீட்டுமனை பட்டா வழங்கப்படும். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் புனரமைக்கப்பட்டு மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படும். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற 9ஆம் தேதி சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்றும் உதயநிதி கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் போது திமுக மாநில அமைப்பாளர் சிவா, வேட்பாளர்கள் கோபால், கார்த்திகேயன், சம்பத், செந்தில்குமார், விக்னேஷ் கண்ணன், அனிபால் கென்னடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மணவெளி தொகுதியில் ராமு விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு மணவெளி தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வந்த நிலையில் இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் அபிஷேகப்பாக்கம் பகுதிகளில் உள்ள அனைத்து வாக்காளர்களிடம் வீடு வீடாக சென்று அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில்
தன்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்றும் உங்களுடைய சின்னம் விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்குகளை சேகரித்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் அப்பகுதியின் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டு வெற்றி வேட்பாளர் தளபதி விஜயின் சின்னமாக விசில் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று வாக்குகளை சேகரித்தனர். ராம் கூறுகையில், மணவெளி தொகுதியில் விடுபட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைவில் பொதுமக்களுக்கு செய்து தருவேன் என்று கூறினார். ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முதலமைச்சர் ஆசி பெற்ற வேட்பாளர் மோகன்தாஸ் என்பதால் அனைத்து கிராமத்திலும் அப்பகுதி ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்டனர். அதுபோல செம்பியபாளையம், புதுக்குப்பம், சடகுளம், ஒத்தவாடு, நத்தமேடு, கம்பளிக்காரன்குப்பம், தனிக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது வேட்பாளர் மோகன்தாஸ் பேசுகையில், இந்த பகுதிகளில் விவசாயிகள் அதிகம் உள்ளனர். அவர்களுக்கு தேவையான களம், விவசாய நிலத்திற்கு செல்ல பாதை வசதி, தானியங்கள் சேகரித்து வைக்க சேமிப்பு கூடம், ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இப்பகுதிக்கு இலவச மனைப்பட்டா, குடிநீர் பற்றாக்குறை, சாலை வசதி பிரதானமாக உள்ளது. இவை அனைத்தையும் என்ஆர் அரசு செய்து கொடுக்கும் என உறுதியளித்துள்ளேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 25 ஆண்டுகளாக மக்கள் பணி செய்துள்ளேன். தொகுதி மக்களே, நீங்கள் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றும் அப்போதுதான் அரசு திட்டங்களை உங்களால் அனைவருக்கும் செய்து கொடுக்க முடியும் என்றும் கூறினர். முதலமைச்சர் ரங்கசாமி செய்த சாதனையால் செல்லும் இடமெல்லாம் வரவேற்கின்றனர். நிச்சயம் வெற்றி பெறுவேன். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன். என்னோடு துணை நிற்கும் அனைத்து ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் ஆகியோர் தொடர்ந்து வாக்கு சேகரித்தனர். தொகுதி மக்களுடன் மக்களாகவே தொடர்ந்து பணியாற்றுவேன் என உறுதி கூறிக்கொள்கிறேன். அதேபோல் பிள்ளையார்குப்பம், நரம்பை, வம்பாப்பேட், சேலியமேடு, ஈச்சங்காடு பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேட்பாளர் மோகன்தாஸ் பேசுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி, பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை அறிவிப்பால் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஏழை குடும்பங்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து புதிய பரிமாணத்துடன் வளர்ச்சி அடையும் என பாராட்டு தெரிவிக்கின்றனர். என்ஆர் அரசு மீண்டும் வருவது நிச்சயமாகிவிட்டது. ஏம்பலம் தொகுதியிலும் நான் நிச்சயம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என தெரிவித்தார். அவர் அனுப்புங்க. 2000 ஓகே அண்ணா வந்துடுண்ணா பண்ணி எடுங்க. சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா பாலு நல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து தொகுதியில் வளர்ச்சி பணிகள் மேம்படுவதற்கு ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக சேவகரான பிரபாகர் கடந்த 20 வருடங்களாக பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்.
பிரபாகர் தற்பொழுது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு பிரபாகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பின்பு தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சமூக சேவகர் பிரபாகர் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மூணு தலைமுறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த குடும்பத்தை சார்ந்தேன். ஆனால் நான் 3 முறை வாய்ப்பு கேட்டேன். 2016, 2021, 26 3 முறை கேட்டோம். வாய்ப்பு கிடைக்கல. கடந்த 21 இந்த தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க. இந்த முறையும் காங்கிரஸ் ஒதுக்கிட்டாங்க. காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் தணிகைவேல் என்கிற குமார் தலைமையில் மேளதாளங்கள் முழங்க அவர் அலுவலகத்தில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர் அணியினர் பேரணியாக சென்று காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். இதில் அவர்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வருகின்ற தேர்தலில் வாக்களிக்குமாறு மக்களிடம் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தனர். புதுவை மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பல்வேறு அரசியல் கட்சியினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஏம்பலம் தொகுதியில் உள்ள தனது சொந்த கிராமமான கிருமாம்பாக்கம் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடுவீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பிரகாஷ் அப்படியே வெயிட் பண்ணு. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியில் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். இவர் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் தெற்கு ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளையும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் அவலங்களையும் எடுத்துக் கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ராஜேந்திரனுக்கு பட்டாசுகள் வெடித்தும் மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் சந்திரகிரி அவர்கள் நவீன முத்தியால் அமைச்சர்